Hi friends, welcome back to my channel Elim Vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். நார்த்தங்காய் சாதம், அதுவும் ரேஷன் அரிசியில் தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ரேஷன் அரிசியில் இல்லைனா கடை அரிசி இல்லைனா நம்மளோட பாஸ்மதி ரைஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நார்மலாக லெமன் ரைஸ் சாப்பிட்ருப்பீங்க, அதே டேஸ்ட் தான், ஆனால் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். லெமன் ரைஸை விட இது நல்லா இருக்கும். இப்போ கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபி அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சி வந்ததும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வெடிக்க வைங்க. வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து லைட்டாக ஒன்று மிக்ஸ் பண்ணி, கூட கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்ததானாலும் சரி வறுக்காதானாலும் சரி சேர்த்துக்கோங்க. இவ்வளவையும் நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட் ஆகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது ஓகே. இதில் 2 காஞ்ச மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். கட் பண்ணி சேர்க்குறதுனால இதில் இருக்கிற காரம் இறங்கி நம்ம சாதத்துக்கு தேவையான காரம் இதிலே வந்துடும். கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம சேர்க்க போகிறது 1/2 டீஸ்பூன் இஞ்சி, ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்குனது. ஏன்னா இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தோன்னா அந்த இஞ்சி வாயில் கடி போடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அதனால் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி லைட்டாக வதங்கி வர்றது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே அந்த கடலைப்பருப்பு எதுவுமே கரிஞ்சு போயிடக்கூடாது. கவனமாக ஒரு நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சாதம் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த லஞ்ச் பாக்ஸ் நம்ம யாருக்காக ரெடி பண்ணுறோமோ அவங்களுக்கு தேவையான அளவுக்குள்ள சாதத்தை இதில் போட்டுக்கலாம். கூட ஒரு பாதி நார்த்தங்காயிலேருந்து ஜூஸ் எடுத்து அதை அப்படியே சேர்க்காதீங்க. எந்த அளவுக்கு நமக்கு புளிப்பு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீஸ்பூன் இல்லைனா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. நான் இது வந்து பொண்ணுக்காக தான் ரெடி பண்ணுறேன், அதனால் ரொம்ப கம்மியான அளவு சேர்த்தாலே போதும். எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபி பண்ணலாம். அதுவும் இல்லாமல் டேஸ்ட் வைஸும் அதோட ஹெல்த் வைஸும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி இது. கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் வந்து நார்த்தங்காய் சாதம் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இன்னொரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Till that, bye, take care.